என்னம்மா புதுசா ரெண்டுக்கு வந்திருக்கியா? ஆமா ஆண்டி, வந்து 3 நாள் ஆச்சு. Are you staying alone? யா, அப்புறம் ஃபேமிலி எல்லாம்? ஃபேமிலினா அப்பா ஒண்டி தான். அப்பாவோட ட்ரீட்மெண்ட்காக தான் கேலுக்கு வந்தோம். வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். Oh, அதான் இங்கே ரெண்ட்டுக்கு எடுத்தாச்சு. okay then. Have a nice time. Bye. பாய். Sorry. ரம்யா 24 வயசு, யூஎஸ்எம்மில் கிராஃபிக் கம்யூனிகேஷன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. am I right? am I right? எஸ் சார். இவ்வளவு நல்ல பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு தொடர்ந்து மாஸ்டர்ஸ் பண்ணாமல் எதுக்காக வேலைக்கு வந்திருக்கீங்க? குடும்ப சூழ்நிலை அதான். ஓ, ஐ see. ஆனால் இங்கே வேலை செய்கிறதுனா நேரங்காலம்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இது சின்ன கம்பெனி, எல்லா வேலையும் எல்லாரும் பார்க்கணும். இரவில் ரொம்ப லேட்டாக வேலை செய்ய வேண்டி வரும். உங்களுக்கு ஓகேயா? ஓகே, நோ ப்ராப்ளம் சார். இப்போ அப்படி தான் சொல்லுவீங்க, போக போகத்தானே தெரியும். இது வரைக்கும் இங்கே வேலை செஞ்ச 6 பேர் வேலை மாறி போயிட்டாங்க. கடைசியாக வேலை செஞ்ச பொண்ணு கூட சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுச்சு. நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், கண்டிப்பாக நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்படி நிற்கிறதுனா சொல்லிட்டு நில்லுங்க. ஓகே சார். பார்ப்போம். அப்படின்னா
எனக்கு வேலை கிடச்சிருச்சா சார்? எஸ். தேங்க்யூ சார், தேங்க்ஸ். அப்போது நான் எப்போ வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம்? இன்னைக்கே, இப்போவே. ஆமாம், நீங்கள் வேலைக்கு எப்படி வருவீங்க? சொந்த டிரான்ஸ்போர்ட் இல்லை, டாக்ஸியில் தான் ட்ராவல் பண்ணணும். டாக்ஸிலையா? டாக்ஸியில் அன்னாடம் வந்தீங்கன்னா உங்கள் சம்பளம் பூரா டாக்ஸிக்கே போயிடும். கம்பெனி கார் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ சார். லைசன்ஸ் இருக்கா? இருக்கு. வாங்க, உங்கள் இடத்துக்கு காமிக்கிறேன். ரம்யா, மிஸ்டர் மார்க்கண்டன் நம்ம ஆஃபீஸில் பழைய ஸ்டாஃப். நம்ம கம்பெனியோட முழு சரித்திரமும் அவருக்கு தெரியும். மார்க்கண்டன், ரம்யா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட்ஸ் கிளாக். ஹலோ. ரம்யா, இது உங்கள் டேபிள். மார்க்கண்டன் உங்கள் வேலை என்னன்னு விளக்கமாக சொல்லுவார். I'll see you later. தேங்க்யூ சார். பேர் என்ன? ரம்யா. உனக்கு வேலை செய்கிறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? என்ன சார் சொல்கிறீங்க? போக போக தெரியும். யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? WEB 666 காடியை தேடி வந்தேன். என்ன நம்பர் சொன்ன? WEB 666. அந்த காரா? ஏன்? கம்பெனியில் கொடுத்தாங்க. ஓஹோ, மனோகர்கிட்ட புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கியா? ஆமாம் அங்கிள், இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன். வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே காரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? என்ன அங்கிள்? ஒன்றும் இல்லை, அந்த கடைசியில் நிற்குது, போய் பார். தேங்க்ஸ் அங்கிள். உன் பேர் என்ன? ரம்யா. ம், கொஞ்சம் நில்லு. என்ன அங்கிள்? இந்த இடம் ஒரு மாதிரி. இனிமேல் இப்படி லேட்டாலாம் போகாத. அந்த காரில் போகும்போது பார்த்து போ. இனி என்னென்ன நடக்க போகுதோ. உடம்பு எப்படி இருக்குப்பா? பரவாயில்லம்மா. நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். அப்பா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னடா? எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இனிமேல் நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. ரொம்ப சந்தோஷம்மா. எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும்மா. அப்பா, என்னை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க. ம்.
வேலை கிடச்சிருச்சா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை அன்றைக்கி சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தேன்ல, அதான் கேட்டேன். ஏதோ இன்டர்வியூ போகிற மாதிரி இருந்துச்சு. ஆ கிடச்சிருச்சு. குட். சாரி, அன்னைக்கு ரொம்ப ரூட்டாக நடந்துட்டேன். இல்லை இல்லை, ஆக்சுவலி நான் தான் சாரி சொல்லணும். ஐ வாஸ் ரூட் ஐ திங்க். ஆதித்யா, ஆதினை கூப்பிடு. ரம்யா. நைஸ் நேம். என்ன மிஸ் ரம்யா, அதுக்குள்ளே வேலை போர் அடிச்சிருச்சா? குட் மார்னிங் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்லை சார். ரியலி? ஷுவர். குட். மாயாவோட ஃபைல்ஸ்லாம் எடுத்து அப்டேட் பண்ணிடுங்க. சார், மாயா. ஆ, மாயா உங்களுக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்சவங்க. கடந்த ஒரு மாதமாக அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு ஒன்றுமே புரியல. போலீஸ்க்கு சொல்லிட்டோம். இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. ஒருவேளை மாயாவுக்கு பிடிக்காதவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் வரலாம். ஸோ பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். ஓகே சார். ரம்யா, எனக்கு ஒரு டின்னர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. I'll see you tomorrow. Good night. குட் நைட் சார். நீ கிளம்பலையா? கொஞ்சம் மேலே இருக்கு. இது மாயாவோட தானே? ஆமாம். அதை தொடாத. இதை மாயா யார்கிட்டையும் கொடுக்க மாட்டா, புரியுதா? வாங்க மிஸ்டர் கணேசன், உட்காருங்க. என்ன சார், ரிப்போர்ட் பண்ணி 3 வாரம் ஆச்சு, இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறீங்க? இப்போ கூட உங்கள் மக ஃபைலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க மிஸ்டர் கணேசன், நாங்கள் விசாரணை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். 27 வயசு பொண்ணு சார், எப்படி சார் கவலைப்படாமல் இருக்க முடியும்? உங்கள் நிலைமை எனக்கு புரியுது மிஸ்டர் கணேசன். ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை நம்ம பொறுமையாக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஏன்னா இது உங்கள் மக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஏதாவது தப்பாக செஞ்சால் அது உங்கள் மக உயிருக்கே ஆபத்தாக வந்து முடிச்சிடும். அட கடவுளே. பி பேஷண்ட் மிஸ்டர் கணேசன், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. Tolong panggil Detektif Inba.
ஹலோ ஹலோ மாயா 1 வருஷமாக இங்கே தான் வேலை செஞ்சாங்க. நீங்கள் செய்கிறது அவங்க செஞ்ச வேலையெல்லாம், நீங்கள் இருக்கிறது அவங்க இருந்த சீட்டில் தான். நீங்கள் ஓட்டுறது அவங்க யூஸ் பண்ண காரை தான். மாயா, ஓ சாரி, நான் என் ஃப்ரெண்ட் மாயான்னு நினச்சேன். இது மாயா கார் தானே? நீங்கள்? மாயா ஆஃபீஸில் தான் நான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன். பாஸ் இந்த கார் கொடுத்தாரு யூஸ் பண்ணிக்க சொல்லி. ஓ சரி, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க? இன்னும் க்ராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களாக தான் இருக்காங்க, அடிக்கடி இப்படி தான் பண்ணுவாங்க. சரி, இங்கே ரொம்ப நேரம் இருக்க வேணாம், சீக்கிரம் கிளம்புங்க. ம். மாயாவோட கேஸில் ஏதாவது தகவல் கிடச்சிச்சா? இன்னும் இல்லை சார். என்ன சொல்கிறீங்க என்பா? ரிப்போர்ட் பண்ணி 3 வாரம் ஆச்சு, இன்னும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க? அந்த கேஸ் விஷயமாக தான் சார் நான் ரொம்ப தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏற்று பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 வாரத்தில் மாயாவோட கேஸை நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். யூ மே கோ. தேங்க்யூ சார். ஹாய் மிஸ் ரம்யா. ஹாய் ஆதி. இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு போகிறீங்க? என்ன ஆதி செய்கிறது, ஆஃபீஸில் நிறைய வேலை. இந்த மாதிரி சின்ன கம்பெனி வேலை செஞ்சாலே இப்படி தான், எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டிடுவாங்க. ஆமாம், எங்கே ஸ்டே பண்ணுறீங்க? இங்கே தான் பிஜே. பிஜி அப்படின்னா ஹோம் டவுன் இங்கே தானே? இல்லை ஆதி, டைப்பிங் கேலுக்கு ஷிஃப்ட் பண்ணி இப்போ தான் 1 மாதம் கிட்ட ஆகுது. ஓ அதானே பார்த்தேன், இதுக்கு முன்னே உங்களை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையா? அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கிற பொண்ணுங்களாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்கள். இல்லை இல்லை, நான் அப்படின்னு சொல்ல வரல.
ஒரே இடத்துல இருந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்போம்ல, அதான் அப்படி சொன்னேன். மேபி. ஆமாம் ரம்யா, என்ன படிச்சிருக்கீங்க? கிராஃபிக் கம்யூனிகேஷன் டிகிரி. குட். டிகிரி வச்சுக்கிட்டு ஏன் இந்த இடத்துல வேலை செய்கிறீங்க? வேறு ஏதாவது நல்ல இடத்துல வேலை செய்யலாமே? ஏன் இது நல்ல இடம் இல்லையா? இல்லை, நான் அப்படி மீன் பண்ணல. நல்லா படிச்சிருக்கீங்க, வேற ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனியில் வேலை செய்யலாமேன்னு சொன்னேன். செய்யலாம் தான், வேலை கிடைக்கணுமே. இப்போதைக்கு எனக்கு வேலை அவசரமாக தேவைப்பட்டுச்சு, அதான். ஓ, ஐ see. ஓகே ஆதி, பாய். பாய். இப்போ உடம்பு எப்படி பார்க்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா. சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா, என்ன விசேஷம்? அப்பா, இன்னைக்கு என் பர்த்டே. ஓ, பர்த்டே. 25 வயசு ஆகுது. அப்பா, என்னப்பா? கோயிலுக்கு போனியாம்மா? இனிமே தான் போகணும். கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாம்மா. சரி, கண்டிப்பாக போகிறேன். போயிட்டு வரேன். ரம்யா. என்னப்பா? ஒன்றும் இல்லை, கவனமா. சரிப்பா. ஐயா, இந்த குழந்தை பிறந்து 1/4 நூற்றாண்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் எது நடந்தாலும் பிள்ளைக்கு ஏற்றுக்கக்கூடிய மனப்போக்கம் வந்துடும். அதனால் எந்த பயமும் வேண்டாம், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஹாய் ஆதி. ஏய் ரம்யா, எங்கே இந்த பக்கம்? கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? அது எனக்கும் தெரியும். இல்லை, சாரிலாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் கிராண்டாக வந்திருக்கீங்களே, மஸ்ட் பி சம்திங். அதாவது விசேஷமா? விசேஷம் தான். என்ன விசேஷம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு என் பர்த்டே. ரியலி? இன்னைக்கு உங்களுக்கும் பர்த்டேயா? உங்களுக்கும்னா? புரியல. இன்னைக்கு எனக்கும் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஆதி. சேம் டு யூ. 6 நம்பரா? அப்படின்னா ரொம்ப கோவம் வருமே. கோவம் இருக்கிற இடத்துல தானே குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லாவே சமாளிக்கிறீங்க. பரவாயில்லையே, நியூமராலஜி பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அப்பப்போ இதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது தானே? ஓ, ஐ சி. படிச்சுக்குவீங்க. If you don't mind. Sorry. This is my card. மணி ஆச்சு ரம்யா, நம்மளை கிளம்புறேன். Have a great day. You too. Bye. அங்கல்ல? Bye. Bye. ஹாய் ரம்யா. ஹாய் ஆதி. எங்கே இந்த பக்கம்? புக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ரீடிங் ஹேபிட்ஸில் வேறு இருக்கோ? வீட்டில் ஒண்டியாக தான் இருப்பேன். புக்ஸ் படித்தா பாசிங் டைம். பாசிங் டைம்? கேரளா தான் எவ்வளோ இடம் இருக்கேன், சுற்றி பார்க்கலாமே. இடம் இருக்கு. ஏன் இந்த தனியாக போகணுமே, அதான். ஐ சி. ஆதி, Ah, இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேள நீங்கள் என்ன சுற்றி காமிக்கிறீங்களா? sure, I'll be glad to.
நாளைக்கு சண்டே மீட் பண்ணலாமா? ஷூர். ஓகே. எப்படி வந்தீங்க? காடியில்? எஸ். ஓகே. ஹெச்ஆப் பை. ஒரு நாள் வந்த இந்த உறவோ, எதனால் தந்த இந்த நிலவோ, எதனால் வந்த இந்த உணர்வோ, அந்த இதுதான் எல்லா உணவோ, மனதில் சொன்ன கனவோ, இதுதான் எல்லா உணவோ. தேங்க்ஸ் ஆதி. தேங்க்ஸா? எதுக்கு? எனக்கு என்னமோ உங்கள் கூட பழகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இஸ் எப்படி சொல்கிறீங்க? நான் ஹோம் டவுன்லேருந்து வந்ததும் ஐ ஃபீல் லோன்லி. இனிமே எப்படி இருக்காது? ஏன்? அதான் நான் இருக்கேன். ரம்யா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ. ஓகே? ஓகே.
இல்லை ரம்யா, யாருமே இல்லையே. இல்ல ஆதி, யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரம்யா, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், யாருமே இல்லை. இல்ல ஆதி, நான் பார்த்தேன் அது யாரோ இருந்தாங்க. அது ப்ளீஸ் ரிலாக்ஸ். பே படம் யார் பார்க்குறது? நீங்களா? ஆமா. ஏன்? பின்னே வராது. கண்ட கற்பனைகள்லாம் பத்தாதுக்குன்னு ஹாரர் நாவல்ஸ் வேறு. ஐயோ, இது வேற ஆதி, நான் நிஜமா பார்த்தேன். ரம்யா, அது உங்கள் பிரம்மையாக இருக்கும். இல்ல ஆதி, எனக்கு என்னமோ வேற மாதிரி இருந்துச்சு. வேறு மாதிரினா? நிம்மதியாக போய் தூங்குங்க, வீணாக கற்பனை பண்ணாதீங்க. ஓகே, பாய். ஆதி ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. என் கூட இருக்கிறீங்களா ப்ளீஸ்? இல்லை ரம்யா, வேணாம், ஒன்றும் நடக்காது. அதான் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, ஸ்லீப் டைம் ப்ளீஸ். எல்லாம் தூக்கி போட்டுருங்க. குட் நைட். என்ன ரம்யா, இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஹாய் ஆதி. இல்லை, சும்மா காற்று வாங்கிட்டு இருக்கேன். இல்லை ஆதி, காடி அப்பப்போ மக்கர் பண்ணிட்டு இருக்கு. அப்படியா? சரி சரி, இந்த இடத்துல வெயிட் பண்ண வேணாம், நான் என் ஃபோன் பண்ணிக்கிட்டு அனுப்புகிறேன் காடியை. சாவி கொடுங்க. உள்ள இருக்கு. ஓகே, எடுங்க. ப்ளீஸ். ஏன் அந்த இடத்துல இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லையே, உங்கள் முகமே காட்டி கொடுத்துருச்சு. இல்லை ரம்யா, அந்த இடம் அவ்வளோ சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான். வெயிட், எங்க? என்னத்தை தேடுறீங்க? இல்ல ஆதி, நேத்து பேய் பூதம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு வீரவாசனை பேசினாங்க ஒரு மானஸ்தன். அவரை தேடிட்டு இருக்கேன். அவன் கிடைக்க மாட்டான். ரம்யா, நேற்று நான் உங்ககிட்ட சொன்னது உங்களை நம்பிக்கைப்படுத்த. சில நேரத்தில் நம்ம டைம் சரியில்லைன்னா எது வேணாலும் நடக்கலாம். ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட ஏன் நம்ம அங்கே போகணும்? உங்களை புரிஞ்சிக்கவே முடியல ஆதி. சார், என்ன இங்கே ரம்யாங்கிறது இப்போ யாருன்னு சொன்னால் என்ன பண்ண போகிற? ஒன்றும் இல்லை சார், அவங்க கார் கீழே கொடுக்கணும். மிஸ் ரம்யா, யா, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் தான் வேணும். மிஸ்டர், என்ன பயந்துட்டீங்களா? சும்மா மிஸ்டர் ஆதி இந்த கார் சாவி உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், இருந்தாங்க. பாய். வந்துட்டாங்க. சட்டையும் சுழுவாரும். இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஏன் திடீர்னு அமைதி? எனி ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை. இல்லையா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் கூட ஷேர் பண்ணிக்கலாமே. இல்லை சொல்ல பிடிக்கலாம், இட்ஸ் ஓகே, ப்ராப்ளம். எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஆதி, சின்ன வயசுலேருந்து அம்மா பாசம் என்னன்னு எனக்கு தெரியாது. என்னை எந்த குறையும் இல்லாமல் வளர்த்தது எங்கள் அப்பா தான். இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவருக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு யாரும் இல்லை ஆதி, யாரும் இல்லை. ஏனால எஸ் எ ஃப்ரெண்ட். தேங்க்ஸ். வெல்கம். போலாமா? ஆதி, அங்க ஒரு கேர்ள் நின்று நம்மளை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. இல்லையே, அப்படி யாரும் தெரியலையே. அங்க ஒரு கேர்ள் நின்னுச்சு ஆதி. ரம்யா. இல்ல ஆதி, நிஜமா அங்க ஒரு கேர்ள் நின்னுச்சு. ரம்யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் மைண்ட் இப்போ ஃப்ரீயாக இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ். ஓகே, யூ நீட் ரெஸ்ட். போலாமா? அப்புறம் முனுசாமி எப்படி இருக்கீங்க? நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், இனிமே எப்படியோ? நீங்கள் இருக்கீங்களா? இருக்கிறேன், அதுக்கு என்ன இப்போ? ஐயோ, அது இல்லையா? சரி, இந்த மாயா யார் யார் கூட வெளியே போயிருக்கான்னு தெரியுமா? அவங்க யார் யார் கூடவோ தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நிறைய இருக்குதே. சொல்ல போனாக்க நீங்கள் கூட தான் அவங்க கூட போயிருக்கிறீங்க. ஐயோ, அதை ஏன் இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? சரி, WF 578 வந்துருச்சா? WF 578 மனோகர் சார் இருக்காரு. ஆமாம், அவரே தான். கார் இங்கே இருந்தால் மேலே சார் இருப்பார்ல. ஐயோ, தெரியாமல் கேட்டேன் சார். நான் வரவா? என்ன வரேன்ட்டு போகிறீங்க? ஐயோ முனுசாமி, நான் தான். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஜெயிச்சா மட்டும் கப்பு கொடுத்துருவோமாக்கும். ஆ, ஹலோ. ஹாய், வணக்கம். வணக்கம். என்ன திடீர்னு? நான் உங்களுக்கு கால் பண்ணுங்கிறதா தானே உங்கள் நம்பரை என்கிட்ட கொடுத்தீங்க. போதும் போதும், ரொம்ப தான். உண்மையை பேச விட மாட்டீங்களே. ரம்யா, இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் தான் ட்ரீட் கொடுக்கணும். தெரியுமே, உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறது தானே நாங்கள் பொறுப்பை எடுத்திருக்கோம். அதை மட்டும் மாற்றாதீங்க ப்ளீஸ். சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. எங்கே போகலாம்? வாட் அபவுட் ஹலோ ரம்யா? Adi? Adi, I can't hear you. Adi? Adi, நான் உங்களை ஈவினிங் பார்க்குறேன். யார் பாய் ஃப்ரெண்டா? எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். என்ன சொன்னீங்க?
வாங்க டிடெக்டிவ் சார். இன்னைக்கு தான் வழி தெரிஞ்சுதா? என்ன பண்ணுறது, வேலை அப்படி. சரிங்க, அது கிடக்கட்டும். மாயா கேஸ் என்னாச்சு? இன்வெஸ்டிகேஷன் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பார்க்கும்போதெல்லாம் இதே தான் சொல்கிறேன், ஒரு ரிசல்ட்டையும் காணும். எதையும் மெதுவாக தான் ஹேண்டில் பண்ணணும். நீ பொறுமையாக இருப்பா, என்னால் முடியாது. அந்த பொண்ணால் என் பிஸ்னஸ் எவ்வளோ பாதிச்சிருக்கு தெரியுமா? என் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் பூரா அந்த பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிச்சு. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனான்னு தெரியல. புதுசாக வந்திருக்க பொண்ணுக்கும் வேலை சரியாக தெரியல. மனோ, எத்தனை கேஸை பார்த்துருப்பேன். பொம்பளை பிள்ளை யார் கூடயாவது சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு ஓடி இருக்கோம். இப்போ தானே 1 மாதம் ஆகுது. இன்னும் 1 வருஷத்தில் குழந்தையோட வந்து நிற்கும். ஏய், நீ சொல்கிறத பார்த்தா உன் மேலே தான் எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா எனக்கு தெரியாமல் நீ தான் அந்த பொண்ணு கூட 2-3 தடவை வெளியே போயிருக்க. இல்லை, நீ வேற விட்டா என்ன வம்பில் மாட்டி விட்ருவ போல இருக்கு. சரி, டைம் ஆகுது. ஓகே, வரும்போது மாயாவோட வா. ஓகே, அப்புறம் மேக்ஸின் எத்தனை தடவை படித்தேன்? ஹலோ. ஹாய் சார். சரிங்க. நோ தேங்க்ஸ். எனிவே, ஐ எம் இன்பா. ரம்யா. மாயா காணாமல் போன கேஸில் நான் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஓ. நீங்கள் தான் மாயாவுக்கு பதிலாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? யா. குட். ஓகே ரம்யா, தேவைப்பட்டால் நீங்களும் இந்த கேஸில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். யா, ஷூர். திஸ் இஸ் மை நம்பர். கண்டிப்பாக கால் பண்ணுங்க. அப்புறம் மார்க்கண்டன் எப்படி இருக்கீங்க? ஓகே, பாய். நவீன். ஹாய் ரம்யா, ஹாய் ஆதி. நீங்களே வந்துட்டீங்களா? நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன். ப்ளீஸ் சே. சாரி ரம்யா, கொஞ்சம் லேட் ஆச்சு. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதான் நானே வந்துட்டேன். நைஸ் ஆஃபீஸ், அழகாக இருக்கு. ஒரு ரசிகனோட ஆஃபீஸ் கண்டிப்பாக அழகாக தானே இருக்கும். ரசிகனா? ரசிகனா இல்லையானா அது நான் தான் சொல்லணும். ஆதி, அந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கே இருக்கு? ஓ அதுவா, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ஒரு டீல் வந்துச்சு, ஆனால் பேமெண்ட் இன்னும் வரல, அதான் அப்படியே விட்டுட்டேன். சரி ரம்யா, ஷல் வி கோ? ஓகே. கம். ஒரு கல்யாண நேரத்துல எதுக்கு வீணான பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரே கேஸ வாபஸ் வாங்கிட்டார் சார். ஆமா, அவரு யார் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு அந்த பேரை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒருத்தர் பேர் ரத்னசாமி, அடுத்தது 2வது வீரபாண்டி, 3வது பெட்ரோல் சங்கர், 4வது லிஸ்ட்ல அடுத்த கண்டிப்பா பெட்ரோல் சங்கர்.
அது 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 ரம்யா அது 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 ரம்யா, are you all right? What's wrong? Okay. Relax. நான் பார்க்குறேன். Okay. Calm down. Relax. Come. Relax. Come. ரம்யா, நோ வே. நீங்கள் பார்த்துருக்க முடியும். இல்லை மிஸ்டர் அன்பா, நான் பார்த்தேன். ஏன் நம்ப மாட்டீங்க? ஓகே, ஐம் சீரியஸ். ஆல்ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, சரி சொல்லுங்கள். கனவுல என்ன பார்த்தீங்க? Tatas. Papan restaurant. ரத்தம், நிறைய ரத்தம். சொல்லுங்க, வேற என்னென்ன பார்த்தீங்க? பாலடைஞ்ச பங்களோ பார்த்தேன். பாலடைஞ்ச பங்களோ. ஓகே ரம்யா, இந்த பாலடைஞ்ச பங்களோ இதுக்கு முன்னால் எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? எங்கேயோ பார்த்துருக்கேன். சொல்லுங்க. விஷன் ஆர்கிடெக்ட்ல போட்டோ பார்த்துருக்கேன். Okay, I believe you. Vision architect. Right? Okay, vision architect. ரம்யா, நேற்று நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் வீட்டில் நிறையா கதை புத்தகங்கள் பார்த்தேன். பை எனி சான்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிறது அதில் வர்ற ஏதாவது ஒரு... ஐயோ, அந்த புக்குக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் யார் சொன்னா நம்ப மாட்டீங்க? ரம்யா, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் சொல்கிறது எங்கேயாவது லாஜிக்காக இருக்கா? நீங்கள் சொல்கிற எவிடன்ஸை வச்சுட்டு நான் எப்படி கேஸை ப்ரொசீட் பண்ணுறது? ஐ ஹோப் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட். மூஞ்ச பாருங்க, அப்பயும் நம்பல. ஓகே ரம்யா, நான் நம்புறேன். ஓகே, தேங்க்ஸ். யூ வேஸ்டட் மை டைம். ரம்யா, இட்ஸ் ஓகே. ரம்யா, இங்கே என்ன பண்ணுற? என்னாச்சு உனக்கு? அடங்கு.
போயிட்டு வர மாட்டேன் போயிட்டு வர மாட்டேன் பார்த்துக்கங்க. ரம்யா உட்காருமா உட்கார். யார் எதுக்காக வந்திருக்க? உன் பிரச்சனை என்ன? எல்லாம் எனக்கு தெரியும். பாட்டி பேத்தி, ஒன்று ஒரு ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்மானால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நினைக்கிறேன். உண்மைதானே? ஆமா பாட்டி. அது அது யாரு? அது ஏன் என்ன சுத்தி வருது? அதுக்கு ஒரு கர்ம கடன் இருக்கு. அதனால தான் அது ஒன்னையே சுற்றி வருது. அதோட கர்ம கடனுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு பேத்தி, சம்பந்தம் இருக்கு. முதல்ல நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் ரம்யா. ரம்யாங்கிறது உன் உடம்புக்கு வச்ச பேர். உள்ள இருக்கிற ஆத்மா யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு புரியல பாட்டி. நம்ம உடல் அழியக்கூடியது. நம்ம உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதான் உடலை அழிச்சிருவாங்க. ஆனா ஆத்மா அழியாது. ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? நம்ம செய்த பாவங்கள் கர்மங்கள் எல்லாம் கழிஞ்ச பிறகு நம்ம ஆத்மா மோட்சமடையும். இப்படி அந்த ஆத்மா மோட்சமடையலைன்னா அது மறுபடியும் பிறவி எடுத்து அதோட பயணத்தை தொடரும். இப்படி தொடர்ந்த ஆத்மா தான் நீ, நான், நாம எல்லாரும். அதனால தான் நீயும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா. அப்படின்னா ஒருவர் இறந்து 60 வருஷத்துக்கு பிறகு அதே திதி அதே நாளிகையில் ஒரு குழந்தை பிறந்தா இறந்தவரோட குணங்கள் அப்படியே இருக்கும். அதை தான் நம்ம மறு ஜென்மம்னு சொல்றோம். மறு ஜென்மமா? அப்படின்னா போன ஜென்மத்துல? ஆமா, போன ஜென்மத்துல ஆவிங்க கூட பேசுற சக்தி உனக்கு இருந்திருக்கு. ஆவிகள் கூடயா? அந்த சக்தி தான் உன்னை இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னுக்குலாம் அப்படி நடக்கலையே. நான் இங்க வந்த பிறகுதான் அப்படிலாம் நடக்குது. இதுக்கு முன்ன அதை நீ உணரல. இப்பதான் நீ உணரக்கூடிய காலம் வந்திருக்கு. இது உன் பெற்றவங்களுக்கும் தெரியும். நீ சின்ன வயசா இருக்கும்போதே உன் கண்ணை கட்டிட்டாங்க. அது உன் மேலே உள்ள அக்கறையினால தான். ஆனால் இதெல்லாம் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு தான். இப்போ உனக்கு வயசு 25 தானே? ஆமாம் பாட்டி. அதனால தான் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை உன்னால் உணர முடியுது. அதுக்கு தீர்வு? தீர்வு இந்த பிறப்பே மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கத்தானே. இது இந்த பிறப்பில் உனக்கு கொடுத்த கடமை. உன்னை சுற்றி வரும் ஆத்மா உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருது. உன் மூலமாக தான் அதோட பிரச்சனையை தீர்க்க முடியும். பயப்படாது. அது என்ன சொல்ல வருதுன்னு கேளு. அதுக்கு முன்ன நீ தயாராகணும், மனோதைரியத்தோட. இல்லை பாட்டி, நான் சாதாரண பொண்ணு. மற்றவங்க மாதிரி நார்மலாக வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. கடவுள் உனக்கு கொடுத்த கடமையை மாற்றி திருத்தக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. வேணும்னா உனக்கு நான் பாதுகாப்பு தரேன். எப்போ உன் உயிருக்கு ஆபத்து வருதுன்னு நினைக்கிறியோ அப்போ இதை கட்டிக்க. பயப்படாதம்மா. உன்னை சுற்றி இருக்கிற ஆத்மா இப்போ கூட
நீ என்ன செய்யறேன்றத பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்றத தூங்குறதுக்கு முன்னால செஞ்சு பாரு. கண்டிப்பா உனக்கு விடை கிடைக்கும். நேற்று முனுசாமி கூட பாட்டியை பார்க்க போயிருந்தேன். அந்த பாட்டி சொன்னாங்க, ஒரு சாந்தம் அடையாத ஒரு ஆத்மா என்கிட்ட என்னமோ சொல்ல வரதான்னு சொன்னாங்க. அதான். ஆரம்பிச்சிட்டிங்களா? பேய் பிசாசு ஆவின்னு அன்றைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த ஹொரர் நாவல்ஸ்லாம் தூக்கி போடுங்கன்னு. சொன்னால் எங்கே கேட்குறீங்க? ஐயோ, அது இல்லை ஆதி. ரம்யா, எனக்கு இந்த பேய் பிசாசுலாம் நம்பிக்கை இல்லை. நீங்கள் படித்த பொண்ணு தானே, ஏன் அந்த காலத்து பொண்ணு மாதிரி பேசுகிறீங்க? இதெல்லாம் உங்கள் வீணான கற்பனை. என்ன ஆதி, நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. என்ன இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசி புண்ணியம் இல்லை. ஓகே ரம்யா, நான் கிளம்புறேன். யூ டேக் கேர். முனுசாமி, கொஞ்சம் நில்லுங்க. என்ன தம்பி? என்னவோ கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? இங்கே வேலை செய்கிற பொண்ணுங்களெல்லாம் யாரோ மந்திரவாதியை பார்க்க கூட்டிகிட்டு போகிறீங்களாமே? பொண்ணுங்களை எல்லாம் இல்லை தம்பி, நம்ம ரம்யா பொண்ணை தான் கூட்டிகிட்டு போனேன். ரம்யா ஏன் கூட்டிகிட்டு போனீங்க? அதுக்கு என்னமோ பிரச்சனையா தம்பி? பிரச்சனைனா கூட்டிகிட்டு போயிருதா? இங்கே பாருங்க முனுசாமி, இனிமேல் மாய மந்திரம் யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சது நல்லா இருக்காது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது தம்பி. சாரி முனுசாமி. என்னடா இது? வந்தான், ஏசுனான், பேசுனான், மன்னிப்பு கேட்டான், போயிட்டான். நான் என்ன செஞ்சேன்? நல்லது தானே செஞ்சேன். ஒன்றும் புரியலையே. இன்பா, போலீஸ் ஆஃபீஸர். Hi Miss Inba, please have a seat. தேங்க்யூ. இதுக்கு முன்னே நம்ம மீட் பண்ணியிருக்கோமா? ஆமாம் சார், மாயான்ற பொண்ணு காணாம போய் ஐ திங்க் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் இல்லை? பண்ணியிருக்கோம். அப்புறம் சார், அந்த பொண்ணை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா? விசாரணை ஓடிட்டு தான் இருக்குது. அது விஷயமா உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அந்த பொண்ணை பற்றி என்கிட்ட இன்ஃபர்மேஷனா? என்ன சார் இது? அந்த பொண்ணு யாரோ, நான் யாரோ? அவளை பற்றி எனக்கு என்ன தெரியும்? இல்லை, ஒரே இடத்துல வேலை செஞ்சீங்க, லிஃப்ட்டில் காப்பாக்கில் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும், அதான் கேட்டேன். என்ன சார் இது? யார் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க பார்க்குறது தான் என் வேலையா? எனக்கு வேறு வேலையே இல்லையா? ஓகே ஓகே, ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகாதீங்க. சுவிங்காம். ஸ்கார்பியன் ரொம்ப பிடிக்குமோ? அது என்னோட ஹொரோஸ்கோப். ஓகே மிஸ்டர் ஆதி, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்.
we'll meet again. I hope not. Thank you. நேர விஷயத்துக்கு வாங்க. என்கிட்ட உங்களுக்கு என்ன தெரியணும்? இது வரைக்கும் உங்கள் ஆஃபீஸில் மாயாவுக்கு எதுவும் ஃபோன் கால்ஸ் இல்லை இமெயில் எதுவும் வந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் வரல. இல்லை, மாயா செஞ்ச வேலையை தான் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் மேபி அவங்க என் ஃபோன் கால் பண்ணியிருக்கலாம். குவைட் பாசிபிள். இதை பற்றி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணும். எனக்கு புரியல, எதுக்கு மாயா பற்றி என்கிட்ட விசாரிக்கிறீங்கன்னு. எனக்கு மாயாவுக்கு என்ன சம்மந்தம் மிஸ்டர் இன்பா? இருக்கலாம், ஒரே வேலை, ஒரே ஆஃபீஸ், ஏறக்குறைய ஒரே வயசு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். சரி மிஸ்டர் இன்பா, நான் கிளம்புறேன். எப்படி வந்தீங்க? கேன் ஐ கிவ் யூ லிஃப்ட்? இட்ஸ் ஓகே, நான் காரில் தான் வந்தேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நீங்களா சார்? அப்புறம் மிஸ்டர் ஆதி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சார், நல்லா தான் இருக்கேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லை, ஃப்ரீயாக இருக்கீங்களா? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். யா ஷூர், சொல்லுங்கள். மிஸ்டர் ஆதி, மாயாவை கடைசி எப்போ பார்த்தீங்க? என்ன சார் பேசுகிறீங்க? நான் மாயாவை பார்த்தேனா? அந்த பொண்ணு காணாம போச்சுன்னு பத்திரிகையில் படிச்சிருக்கேன், டிவியில் செய்தி பார்த்தேன், அவ்வளவுதான். அப்போ மாயா கிட்ட நீங்கள் பேசினதில்லை? சார், உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது? திரும்ப திரும்ப அதே கேட்குறீங்க. ஐ காட் மேக் எ மூவ். மார்னிங் ஆதி. மார்னிங். தட் மைண்ட்ஸ் மீ, உங்களையும் மாயாவையும் ஒன்றா சில இடத்துல பார்த்ததா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. லுக் மிஸ்டர் இன்பா, 1000 பேர் 1000 விதமாக பேசுவாங்க. அதெல்லாம் கேட்டு முடிவு எடுக்க முடியுமா? நீங்கள் சொல்கிற பார்த்தா என்னமோ நான் இல்லை மாயா கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்படி மீன் பண்ணல ஆதி. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா போதும், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்லை. ஓகே? லுக் ஆதி, ஐ எம் a police officer. ஸோ ஷோ சம் கோஆப்ரேஷன். என்னால் இங்கேயும் விசாரணை பண்ண முடியும், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போயும் பண்ண முடியும். வசதி எப்படி? என்ன 2 நாள் ஆளை காணோம்? என்ன ஆச்சு? சின்ன ஆக்சிடென்ட். ஒவ்வொரு ஆக்சிடென்ட்லையும் நீ பதப்படணும். ஹலோ ஆதி. ஹாய் ரம்யா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஃபீல் பெட்டர் now. ஓ, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா? மீட் பண்ணலாமா? இன்னைக்கு ஈவினிங்கா? ஏன், ஏதாவது வேலையா? ஆதி, டிடெக்டிவ் இன்பா கூட அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓ, இன்பா கூட அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால தான் என்னை பார்க்க வர முடியாதுன்னு சொல்றியா? அப்படி இல்லை ஆதி, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கிளியர் பண்ணணும். அதான். ஓ, இன்பாவில் மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ண முடியுமோ? ஐ திங்க் ஸோ. இங்கே பாரு ரம்யா, எது எப்படியோ எனக்கு தெரியாது. நான் உன்னை இன்னைக்கு சந்திச்சே ஆகணும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
யார் ஃபோனில்? என் ஃப்ரெண்ட். எதை செஞ்சாலும் பார்த்து செய்யும். இப்படி சொன்னா எப்படி ஆதி? ஆமாம், நீ அந்த போலீஸ்காரங்களை பழகிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ப்ளீஸ் என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேற ரம்யா. எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் நீ தான் செஞ்சுக்கிட்டு இருக்க. இதில் பிடிக்கிறதுக்கும் பிடிக்காம இருக்கிறதுக்கும் என்ன இருக்கு? இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணாரு. ஸோ வாட்ஸ் அ பிக் டீல்? அப்படின்னா யாராவது வந்து உன்னை என்கொயரி பண்ணணும் வான்னு கூப்பிட்டா போயிடுவியா? ஆதி, நான் என்ன அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன அர்த்தத்தில் பேசுறீங்க? வேற வேற அர்த்தம்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் ஒரே அர்த்தத்தில் தான் வந்து முடிங்க. எனக்கு புரியல ஆதி. ரம்யா, கடைசியா ஒண்ணு சொல்றேன். இனிமே நம்ம ரிலேஷன்ஷிப் நிலைச்சிருக்கணும்னா நீ இன்பாவை மீட் பண்ணக்கூடாது. Did I make it clear? இப்போ புரியுது உங்க ப்ராப்ளம் என்னன்னு. ஆதி, I have to go. I'm not done with you, Ramya. Damn it. எப்போ உயிருக்கு ஆபத்து வருதுன்னு நினைக்கிறியோ அப்போ இதை கேட்டு. கன்ஃபார்ம் இன்பா பாடி தான். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துட்றேன். தேங்க்ஸ். ஓகே சிவா, எனக்கு ரிப்போர்ட் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. ஸோ ஐ வில் பி இன் தி ஆஃபீஸ். ஓகே, தேங்க்ஸ்.
வாங்க சிவா உட்காருங்க. மாயாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இன்னொரு முக்கியமான விஷயம். என்னது? மாயாவோட உடலை பரிசோதிச்சதில் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. என்னது அது? இந்த எவிடன்ஸ் உங்களோட கேஸுக்கு உதவியாக இருந்தாலும் இருக்கலாம். ஆமாவா? என்னது அது? இதுதான். Any problem, Ingba? Yes, sir. You really got to excuse me. நின்று ரம்யா, எங்கே போகிற? நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? ரம்யா ப்ளீஸ், ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் சரியாக தான் நடந்துக்கிறேன் ஆதி. நீங்கள் நடந்துக்கிறது தான் சரியில்லை. அப்படி நான் என்னத்தை சரியில்லாமல் நடந்துக்கிட்டேன்? செய்யலாம் செஞ்சுட்டு தேவையில்லாமல் கோவப்பட வேண்டியது. வழி விடுங்க, நான் போகணும். ரம்யா ரம்யா சாரி, எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும் ஆதி? நீ யாரை பார்க்க போற? அந்த போலீஸ்காரன் தானே? தெரியுதுல்ல, தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன கேள்வி? என்ன என்ன பார்த்தா வெடப்பா இருக்க உனக்கு? அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் தானே அந்த போலீஸ்காரனை பார்க்க போக வேணான்னு. ஏன் திரும்ப திரும்ப அவனே பார்க்க போற? மிஸ்டர் ஆதித்யா, நான் ஒன்றும் உங்கள் அடிமை கிடையாது நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு. ஓ, இப்படிலாம் பேசணும்னு அவன் உனக்கு சொல்லி கொடுத்தானே? இப்போ எதுக்கு தேவையில்லாம அவரை இழுக்கிறீங்க? நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது ஆதி. நினைச்சேன் இப்படி பேசுவேன். ஆரம்பத்தில் காதலிக்கிற மாதிரி நடிப்பீங்க, அப்புறம் புதுசாக கண்ணு காலாக ஒருத்தன் வந்துட்டானே நம்மள கழட்டி விட்டீங்க, அப்படித்தானே? நான் எப்போ உங்களை காதலிக்கிறேன்னு சொன்ன ஆதி? அன்னைக்கு என்ன கட்டி பிடிச்சிய, அப்போ என் கூட பழகிறது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆதி, இட்ஸ் ஜஸ்ட் a friend ஆதி. ஃப்ரெண்டு வேற என்னத்துக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லுவீங்க? விட்டா எல்லாத்தையும் பழகி முடிச்சுட்டு கடைசி ஃப்ரெண்ட் ஏதா பழகணும்னு சொல்லுவேன். ஆதி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பைத்தியமாரி. ரம்யா, ஆதி, leave me ஆதித்யா. சாரி ரம்யா. Don't touch me ஆதி. சாரி ரம்யா. பைத்தியம் பிடிச்சிருச்சு ஆதி. You are a mad. என்ன பார்க்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. ரம்யா ஆதி, get down ஆதி. யாரடி பைத்தியக்காரன்? ஆமாண்டி, நான் பைத்தியக்காரன் தான். ஆதி, எல்லாம் நடிச்சவன் நடிச்சிட்டீங்களே. நீ என்ன பார்த்த பக்கற பத்தியா? ஆமா, ஏன் பார்க்கறீங்க? மாயா, நீ வந்தியா மாயா? என்ன தேடி வந்தியா மாயா? மாயா, மாயா, இங்க என்ன கூத்தடிச்சிட்டு இருக்க நீ? அது இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? எந்த காலமா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல மாயா. உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக சாரி, ஏன்னா லைஃப் ஸ்டைல மாத்திக்க முடியாது. நோ மாயா, எனக்காக நீ இதெல்லாம் மாத்தி தான் ஆகணும். ஏன் ரியலி? ஓகே, அதுக்கு வேற ஆள் பாத்துங்க. மாயா, thanks darling, I really had a good date. Gonna miss you. See you tomorrow.
யாரடி அவன்? யார் அவன்? இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறது யாரு? என் போனை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உன் வண்டவாளத்தை தெரிஞ்சுக்கதான். Adi, you're crossing the limit. Enough, Adi. Just get lost from the car, okay? யாரடி crossing the limits? நீ cross பண்ணாத லிமிட்ஸ் நான் cross பண்ணிட்டேன். Okay, fine. Thank you. Hold on. மாயா, listen to me. மாயா. Enough. Yes, enough. மாயா. இத்தனை ஆம்பளை உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிருக்கானுங்க. யார் அவனுங்க? My friends. My colleagues. கலீக்ஸ்னா? Colleagues na? Colleagues தான். இப்ப அத பத்தி தெரிஞ்சு என்ன செய்றீங்க? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். உன்னை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியணும். boyfriend. Boyfriend என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். Adi. என்னடி புரிஞ்சுக்கணும்? நீ ஒவ்வொருத்தவனையும் சுத்திக்கிட்டு இருப்ப. அத நான் புரிஞ்சுக்கணும். Adi. மாயா. நான் சொன்னதை கேட்டிருந்தா இன்னும் நடந்திருக்குமா? ஏன் கேட்கல? எனக்கு வேணும். எனக்கு மட்டும் தான் வேணும் மாயா. 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 இப்படி என்ன சொல்ற? முடியாது. என்ன முடியாது? இனிமேல் உங்க கூட இருக்க முடியாது. அப்படினா வேற ஒருத்தர் இருக்க முடிவு பண்ணியா நீ? அது ஏன் இஷ்டம்? ஏய். என்ன உன் இஷ்டம்? அப்பனா வேற ஒருத்தரை பாத்துட்டியா? அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நினைச்சேன்டி அப்பவே. நினைச்சேன்டி. நீ இவ்வளவு சோஷியலா பழகும்போது நினைச்சப்பலாம் நடக்கும்னு. What? சோஷியலா பழகுனா? நான் வேற ஒருத்தர் கூட போறதா அர்த்தமா? அப்படிதான் நடந்துக்கற. உன்னை நம்ப முடியாதுடி. நம்ப முடியல? நம்ப முடியல? ஓகே, ஃபைன். முடிச்சுக்குவோம். என்னத்தை முடிச்சுக்குவோம்? இனிமேலும் உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. ஏய், என்ன ஒத்து வராது? ஐய், just leave me, okay? மாயா! என்கிட்ட வந்துரு மாயா. என்கிட்ட வந்துரு மாயா. மாயா, ப்ளீஸ் மாயா. ரம்யா. ரம்யா. நீ எனக்கு வேணும் ரம்யா. நீ என்னை விட்டு போயிடாத ரம்யா. நீ எனக்கு வேணும் ரம்யா. என்கிட்ட வந்துடு ரம்யா. 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 எனக்கு நீ வேணும் ரம்யா. வீரன் அப்படி செய்யல மாயா. உன்னை தடுக்க அப்படி செஞ்சேன். இல்லை மாயா. ஹாய் ஆதி. இவ்வளோ அழகாக விட்டுட்டு எங்கே போகிறேன்? இன்னைக்கு ராத்திரி என் கூட அப்பாயின்மெண்ட். ஆமா. இப்போ நீ அதுக்கு என்ன செய்ய போற? வேணாம் மாயா. என்னை கடுப்பேத்தாத. நான் கடுப்பேத்துறேனா? நான் கடுப்பேத்துறேனா? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தான் கடுப்பா இருக்கு. உன்னை பார்க்க வேண்டிய பிடிக்கல. ஏன் பிடிக்காது? அதான் வேற ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டியே. அப்புறம் இந்த மூஞ்சி பார்க்க கடுப்பா தாண்டி இருக்கும். So cheap.
வேணாம் மாயா, என்ன என்ன மிருகமாக்காத. நீ இனிமேதான் மிருகமா ஆகணுமா? பொறப்பே அப்படித்தானே. என்ன சொன்ன? Sorry, man. Sorry, man. Don't touch me. Maya, say Maya. Maya, sorry, Maya. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, சொன்ன கேட்க மாட்டேன். எனக்கு கிடைக்காது, வேற எவனுக்குமே கிடைக்க கூடாது. ஒன்றும் இல்லை, ரேடியோ. மாயா, 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 நான் வேணும் செய்யல மாயா. சாரி மாயா. மாயா எந்திரி மாயா. மாயா, 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 மாயா எந்திரா. டே எந்திரா. வேணும் செய்யலடா மாயா. மாயா எந்திரா. என்னடா அவனாடி? டே மாயா, 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 மாயா எந்திரி மாயா. மாயா டோன்ட் டு திஸ் மாயா. மாயா, 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 மாயா எந்திரி மாயா. மாயா, மாயா, மாயா. கொலை பண்ணிட்டேன் ராஸ்கல். டேய், பைத்தியக்கார மாதிரி நீ. மாயா,
கொட்டு வா அக்கறை முன்னாடி வா அக்கறை முன்னாடி வா கொட்டு சார் சார் வா கொட்டு சாதே கொட்டு சார் வா கொட்டு சார் வா கொட்டு சார் வா கொட்டு போடா போடா மாயா 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 அம்யா அம்யா மாயா मैं सोने माया अबे अबे नहीं सोने माया अबे नहीं सोने माया अबे नहीं सोने माया अम्या अम्या போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு இன்னைக்கு மார்ச்சுரி பாடி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். கடவுளே, என் மகளை கொலை செய்யற அளவுக்கு அப்படி என்ன சார் நடந்துச்சு? கொலையாளியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொலைக்கான காரணம் தான் என்னன்னு தெரியல. இப்போதைக்கு வாக்குமூலம் எடுக்கிற நிலைமையிலும் அவன் இல்லை. சாரி சார். வாங்க மிஸ் ரம்யா. மிஸ்டர் கணேசன், இவங்க தான் மிஸ் ரம்யா. உங்கள் மக மாயாவோட கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவங்க. ரொம்ப நன்றிம்மா, நன்றி. மிஸ் ரம்யா, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னையா? ஏன்? உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். வாங்க. இன்னையோட மாயாவோட கேஸ் க்ளோஸ் ஆகுது. So, all the best to you. Thank you, Mr. Inba. Don't mention it. இது மாயோட கொடுத்துட்டு போலாம். Oh. Thanks. I love you, Maya. Dear Maya. All your love letters and gifts. Mr. Inba. Yeah. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஷூர், சொல்லுங்க. எப்படி இந்த கேஸ் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிங்க? எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். நானா? ஆமாம். என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலி உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எனக்கு என்னென்ன க்ளூ கொடுத்தீங்க தெரியுமா? நீங்கள் என்கிட்ட கனவுல பார்த்தேன்னு சொன்ன விஷயங்களை நான் நேரடியாகவே போய் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல டாட்டாஸ் பாப் அண்ட் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அங்கே போனதும் சில ஃபோட்டோங்களை காமிச்சேன். அதிலிருந்து எனக்கு பல விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அதில் ஒன்று தான் ஆதியும் மாயாவும் காதலர்கள் என்ற விஷயம். ஆதியும் மாயாவும் காதலர்கள் என்று தெரிஞ்சதுக்கப்புறம் ஆதியை கண்காணிக்க ஆரம்பித்தேன். விசாரணை ஓடிட்டு தான். ஆதி ஆஃபீஸுக்கு போயிருந்தப்ப நீங்கள் சொன்ன அதே பாலடைஞ்ச பங்களாவை நானும் பார்த்தேன். அன்றைக்கி நீங்களும் நானும் ரெஸ்டாரண்ட்டில் பேசிட்டு இருக்கும்போது உங்களை அறியாமையே ஏதோ ஒரு நம்பரை மேட்சில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் போனதுக்கப்புறம் நான் என்னன்னு கவனிச்சேன். 5321 ஆதியோட காடி நம்பர் எழுதி இந்த காடியில் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்க்க போயிருந்தேன். அப்போது உங்கள் ஆதியை பார்த்தேன். சார், உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது? கடைசியாக அந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு போனேன். அங்கே போனாலாவது ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்த்தேன். அங்கே போன பிறகு ஏதோ ஸ்மெல் இருந்துச்சு. உடனே ஃபோன் அடித்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வர வச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாமே ஆச்சரியமாக இருக்கேன்பா. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? எது நடக்கணும்னு இருந்திருக்கோ அதான் நடந்திருக்கு. ஆமாம். ஸோ cheer up. Go out there, live your life. தேங்க்ஸ். சரி, ஆதி இப்போ எங்கே இருக்காரு? ஏன் டாக்டர் இப்படி கொலை செய்கிற அளவுக்கு ஆதிக்கு என்ன? சந்தியா, ஆதியோட கடந்த கால வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்ததுல பல தகவல்கள் தெரிய வந்திருக்கு. என்ன தகவல்? ஆதி பிறந்தது ஒரு ஜெயிலில். அவனோட பிறந்த நாள் அவங்க அம்மா இறந்த நாள். ஆதி சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசிரமத்தில் தான் வந்தான். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சம்பந்தம் இருக்கு.
சின்ன வயசுலேருந்தே அன்பு பாசம் இது எதுவுமே தெரியாமல் வளர்ந்தவன் ஆதி. அதே இடத்துல இருந்து படித்து வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கான். ஆனால் என்னதான் பண வசதி இருந்தாலும் வாழ்க்கையில் ஆதி ஏங்கின ஒரே விஷயம் தாய் பாசம். ஆதி வாழ்க்கையில் முதல்ல கிடைச்ச பெண் சிநேகிதி மாயா. ஆதி மாயா கிட்ட தான் அந்த உண்மையான பாசத்தை அனுபவிச்சான். அந்த பாசத்தை யாரு கூடயும் ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஆனால் மாயா பல ஆண்களோட பழகிறதே ஆதிக்கு பிடிக்கல. இதை பற்றி எத்தனையோ தடவை அவகிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் அவள் கேட்கல. இதனால தான் அவளை கொலை பண்ணியிருக்கான். இதே விஷயத்தான் உங்ககிட்டையும் காட்டியிருக்கான். இது ஒரு வித்தியாசமான நோய். இதுக்கு காரணம் 100% லவ். டாக்டர், இப்போ ஆதி எங்கே இருக்காரு? மிஸ்டர் ராஜு. எஸ் சார். இவங்களை ஆதி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. வாங்க மேம். தேங்க்ஸ் டாக்டர். இங்கே தான். மனமே மனமே என் தடுமாறினார், கனவே கனவே என் கலந்தோடினார். போகும் பாதை யார் அறிவார், இருவோ தொடர் கதையோ, வந்த பாதை நீ அறிந்தாள், துயரம் உன்னை கடந்து போகும். மனமே மனமே என் தடுமாறினார், கனவே கனவே என் களைந்தோடினார். வாழ்க்கை என்பது மழையை போன்றது, தரையில் விழுந்த பின்பு காணலானது. உண்மை என்பது இரவலானது, உலகம் அறியும் போது முடிவு தெரியுது. மழையே பாரமா போயுமா ஜீவனே, இதுதான் நியாயமா? மனமே மனமே என் தடுமாறினாய், கனவே கனவே என் களைந்தோடினாய். ஆவியானதா எந்தன் மேனியை கண்ணீர் துளிக கொண்டு வினை தீர்க்கிறேன். பாசம் வைத்ததால் சிறையில் வாழ்வதா, உண்மை அன்பு என்றும் குற்றமாகுமா? இழந்தேன் விடைகள் கூறுவாய், வேண்டுமே வேண்டுமே ஜென்ம
மிஸ் ரம்யா, வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு நிறைய கடமைகள் இருக்கேன்பா. Friends. So, you take care. I'll see you around. வாழ்க்கை என்பது மழையை போன்றது, தரையில் விழுந்த பின்பு காணலானது. உண்மை என்பது இரவலானது, உலகமறியும் போது முடிவு தெரியுது. மலையே மலையே தீயாய் பொழிவாய், கண்ணிலே நீர் துளி, நெஞ்சிலே ஓர் வலி. தீருமா தேவையா நிழல்கள் பாரமா, போயுமா ஜீவனே இதுதான் நியாயமா? மனமே மனமே என் தடுமாறினா, கனவே கனவே என் கலைந்தோடினா. பாவியானதா எந்த மேனியை கண்ணி துளிகள் கொண்டு வினை தீர்க்கிறேன். பாசம் வைத்ததா சிறையில் வாழ்வதா, உண்மை அன்பு என்றும் குற்றமாகுமா? இழந்தேன் எனையே பெறவே தவித்தேன், வாழ்வதா போவதா காலம் நீராவதா? தேவனே தேவனே விடைகள் கூறுவார், வேண்டுமே வேண்டுமே ஜென்மம்